விஜய் என்ன நல்லவர்? அவர் சார்ந்த திரைத்துறை சார்ந்தவருக்கு எத்தனை பேருக்கு வாழ வச்சிருக்கிறாரு? என்ன செஞ்சிருக்காரு? உங்களை முதலில் ஒரு தயாரிப்பாளர், வெளி தயாரிப்பாளர் படம் பண்ணுறதுக்காக ₹1,00,000 அட்வான்ஸ் கொடுத்தார். அந்த படத்தை முடிச்சிங்க. அடுத்த படத்துக்காக கொடுக்கப்பட்ட காசை எவ்வளவு நாள் நீங்கள் அலக்கழிச்சு கொடுத்தீங்க? விஜய் முதல்ல ஒரு படம் பண்ணுறாரு. அவங்க அப்பா வச்சு நாய் திருப்பி பண்ணுறாரு. அதுக்கு செந்தூர பாண்டியன் ரஷ்யன் பண்ணுறாரு. அது வரைக்கும் வெளி கம்பெனியில் பண்ணல. வெளி கம்பெனியில் முதலில் படம் பண்ணது ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கரன் சொல்லி அவர் டேரக்டர் கம் ப்ரொடியூசர். அவர் பையன் கூட பாலாஜி பிறப்புன்னு இப்போ யூடியூப்லாம் பேசிகிட்டு இருப்பார். அந்த பாலாஜி பிறப்பு தான் முதலில் அவங்க அப்பாவை கூட்டு போய் விஜய்க்கு தன்னுடைய படம் பண்ண போகிற விஷ்ணு ஒரு படத்துக்கு ₹1,00,000 அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த படம் பண்ணுறப்ப நல்லா போய்கிட்டு இருக்கு, பிஸ்னஸ் நல்லா ஆகுது அப்படின்னே அதே கம்பெனிக்கு இன்னொரு படம் பண்ணுறேன்னு ₹1,00,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பி படம் பண்ணாமல் பல வருஷம் காக்க வைத்து அதற்கு பிறகு அந்த காசை கொடுத்தாங்க. உங்களை முதலில் வெளி கம்பெனிக்கு நடிக்க வச்சது அந்த கம்பெனி தான். அதுக்கு நீங்கள் முதலில் அட்வான்ஸ் வாங்குறப்போ உங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டோன்னு அவர், அவங்க அம்மா, அவங்க அப்பா 3 பேரும் வாழ்க்கையில் உங்களை மறக்க மாட்டோம், உங்களுக்கு நன்றி கடன் பட்டோன்னு சொல்லிட்டு படம் ஒன்றோடனே அவங்களை கழட்டி விட்டிங்களா இல்லையா? உங்களை முதலில் உங்களையும் அஜித்தையும் சேர்த்து வச்சு ஒரு படம் எடுத்தார், ராஜாவின் பார்வையிலன். அந்த படத்தினுடைய டைரக்டர் உங்களை பார்க்கறதுக்காக எத்தனையோ முறை காத்து கிடந்து நீங்கள் அவரை அலோவ் பண்ணல. நடத்திருக்கீங்களா இல்லையா? சரி, உங்கள் கூடயே பயணம் பண்ண எத்தனையோ உங்களோட மன்றத்தில் இருந்தக்கூடிய ஆரம்பத்தில் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை யாரையுமே நீங்கள் கண்டுக்கல. இப்போ அவங்களாம் வெளி நாட்டில் இருக்காங்க, வேறு கட்சியில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சியில் அந்த மன்றத்தினுடைய முக்கிய நிர்வாகியாக இருந்தவர் வேறு கட்சியில் இருக்கார். ஏன் நீங்கள் நடந்து கொண்ட விதம், நீங்கள் நம்ம நல்லவர்ன்றீங்க அவரை.